உலகத்துக்குடைய ஆன்மீக சின்னங்கள், ஆன்மீக குறியீடுகள் அப்படின்றத வச்சு தான் நம்ம பெரிய துறைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி சின்னங்களை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஸ்வஸ்திக் எடுத்துருக்கீங்களா, ஸ்வஸ்திக்ன்றது நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லா கம்பெனிஸ்லையும் கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக்கை நம்ம மஞ்சளில் வந்து வரைஞ்சி வச்சு ஒரு பூஜை பொருளாக வச்சுருப்போம். ஆயுத பூஜை அப்போ தான் அதை பார்ப்போம். அதே மாதிரி வந்து கடூஷியஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இப்போ அந்த பாம்பு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஊசியில் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி அது வந்து இந்தியா மெடிக்கல் அசோசியேஷனோட சிம்பிளாக பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து கடூஷியஸ் அப்படின்றவர் வந்து ஃபார்ம் பண்ணது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ஹோலிஸ்டிக் சிம்பிளில் ஒரு சிம்பிள் அது. ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ்க்கு வந்து அந்த சிம்பிளை வந்து அவங்க உருவாக்கி யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குறியீடில் எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எனக்குன்னு ஒரு குறியீடு இருக்குமா? கண்டிப்பாக அந்த குறியீடை வந்து நம்ம அமைச்சு கொடுக்குறோம். அது வந்து கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோ. இப்போ டாட்டூஸில் நம்ம இஷ்டத்துக்கு வந்து எனக்கு ஆந்தையை போடுங்க, எனக்கு சிங்கத்தை போடுங்க, எனக்கு பாம்பை போடுங்க, இல்லை தேலை போடுங்க நம்ம போய் பண்ணுறோம் இல்லையா, அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு டாட்டூஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வைப்ரேஷனை மாற்றி விட்டுரும். குறியீடுன்னு ஒன்று நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் சார், எனக்கு வேணும், எனக்கு எல்லாத்தோட பவருமே வேணும், ஸோ நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்னு இந்த குறியீடை ரெடி பண்ணி வாங்கி போடுறவங்க இந்த குறியீடை எப்படி பயன்படுத்தணும்? சில பேர் நிறைய சிக்கல்களில் சிக்கியிருப்பாங்க. இப்போ தொழிலையாக இருக்கட்டும், கடன் வாங்கி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரியான குறியீடுகள் எனக்கு இதெல்லாம் சரியாக இருக்கும், இந்த குறியீடுகளை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு மாற்றங்கள் வந்து கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். கண்டிப்பாக. வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஆன்மீகவல் நிகழ்ச்சியில் யாரை சந்திச்சு பேச போறோன்னா ஆரா பாபுஜி. அவங்க கிட்ட நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தா அதுக்குன்னு ஒரு குறியீடுகள் வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குறியீடுகளும் அந்த விஷயத்தை குறிக்கிற மாதிரி. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்தால் மருத்துவத்துறைக்குன்னு ஒரு குறியீடு வச்சுருப்பாங்க. ஒரு ஹை ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த கண்ணுக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஈவன் ஆம்புலன்ஸ் கூட இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்குமே வந்துட்டு குறியீடு அப்படின்னு இருக்கு. அந்த குறியீடு எவ்வளோ முக்கியம், ஏன் அந்த குறியீடுகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க உலக அளவில்? அதாவது குறியீடுகள்னு சொல்லும்போது நம்ம சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சிம்பிள் நம்ம கம்பெனிக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற சிம்பிள்ன்றது அது வேறு. மற்றபடி பொதுவாக உலகத்துக்குடைய ஆன்மீக சின்னங்கள், ஆன்மீக குறியீடுகள் அப்படின்றத வச்சு தான் நம்ம பெரிய துறைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி சின்னங்களை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. வச்சிருக்கிறதுலாம் ஆன்மீக குறியீடு தான். சரிங்களா? இப்போ ஸ்வஸ்திக் எடுத்துருக்கீங்களா, ஸ்வஸ்திக்ன்றது நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லா கம்பெனிஸ்லையும் கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக்கை நம்ம மஞ்சளில் வந்து வரைஞ்சி வச்சு ஒரு பூஜை பொருளாக வச்சுருப்போம். ஆயுத பூஜை அப்போ தான் அதை பார்ப்போம். மற்றபடி அதை ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டு லாபம்னு எழுதி வச்சுருவோம், அவ்வளோதான். அந்த ஏதாவது பூஜை பண்ணும்போது தான் அது வந்து நம்ம போவோமே தவிர அது வரைக்கும் அதை நம்ம பார்க்குறதே கிடையாது. எதுக்காக அந்த சிம்பிள் வந்துச்சு? அதே மாதிரி வந்து கடூஷியஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இப்போ அந்த பாம்பு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஊசியில் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி அது வந்து இந்தியா மெடிக்கல் அசோசியேஷனோட சிம்பிளாக பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து கடூஷியஸ் அப்படின்றவர் வந்து ஃபார்ம் பண்ணது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ஹோலிஸ்டிக் சிம்பிளில் ஒரு சிம்பிள் அது. அது மாதிரி வந்து சிங்கத்தோட முகம், பிரமிடு, ஒரு கண்ணு வச்ச பிரமிடு, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இலுமினாட்டி சிம்பிள்ஸ்லாம் வேறு சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ்க்கு வந்து அந்த சிம்பிளை வந்து அவங்க உருவாக்கி யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குறியீடில் எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பவர் இருக்கும். கண்டிப்பாக லோகோஸுக்கு வந்து சிம்பிள்ஸுக்கு வந்து நிறைய பவர் இருக்குது. அதாவது என்னென்னா நம்ம அது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆறாவோட டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து சிம்பிள்ஸ் இருக்குது. ஏன்னா சிம்பிள்ஸ் அப்படின்னாவே நீங்கள் கண்கள் மூலயமா தான் பார்ப்போம் இல்லையா. கண்கள் மூலயமாக பார்க்கக்கூடிய விசித்திரமான சிக்கலான குறியீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ பெரிய ஆலயங்கள், நான் சொல்கிறது பெரிய ஆலயங்களில் வந்து கருவறை என்பது ஒரு இடத்துல இருந்தாலும் கொடிமரம்ன்ற ஒரு இடம், இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து மெயினாக வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அந்த ஆலயம் அப்படின்றதுனா ஒரு கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய பல ஏக்கரில் இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் இல்லை மண்டபங்கள்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்சர்ஸ், நிறைய ஓவியங்கள்லாம் தீட்டியிருப்பாங்க இல்லையா, நிறைய கல்லில் ஸ்கிரிப்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, செதுக்கியிருப்பாங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான குறியீடுகள் அதில் பார்க்கலாம். அதில் நிறைய வந்து ஒரு ஜங்கிளாக இருக்கிற மாதிரி, ஒரு புதிர் கிடைக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை நீங்கள் எத்தனை முறை அந்த ஆலயத்துக்கு போய் அந்த சுவரை பார்த்தாலும், அந்த சித்திரங்களை பார்த்தாலும், அந்த குறியீடுகளை பார்த்தாலும் புதுசாகவே தெரியும். நீங்கள் ஒரு குறியீடை மறுபடியும் பார்க்க புதுசாகவே தெரியுது அப்படின்னா அதுதான் ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பெரும்பாலானோட மனிதர் வந்து லெஃப்ட் பிரெயினில் தான் நம்ம வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் பிரெயினை தான் 60% 70% நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட் பிரெயினை 10% கூட யூஸ் பண்ணுறதே யாருமே கிடையாது, இப்போ கூட சொல்கிறேன். ஸோ அந்த ரைட் பிரெயினை வந்து நம்ம 10க்கு 11 12ன்னு மாற்றணும்னா
நம்ம யூனிக்கான ஒரு பர்சனாக மாறிடுவோம். நம்மளோட ஃபீல்டில் இருக்கட்டும், நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கட்டும், ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு சிந்திக்கிறான் அப்படின்னா ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் கண்டிப்பாக வேணும். எப்படி அதை ஆக்டிவேட் பண்றது? அதுக்காக தான் சிம்பிளை பார்க்கறது மூலியமா தான் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். எப்படி இப்போ நான் இருக்கேன் சார், எனக்கு இருக்கு. இப்போ சிம்பிள் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியல. ஒரு நார்மல் மனுஷன் நம்மளுக்கு எப்படி ஒரு சிம்பிள்னு யோசிச்சா ராசியோட தான் இருக்குமோ? இல்ல நம்ம பொறந்தத வச்சு ஏதாவது கண்டுபிடிப்பாங்களோ? அப்படிதான் நம்ம யோசிப்போம். எனக்குன்னு ஒரு குறியீடு இருக்குமா? கண்டிப்பா. அந்த குறியீட வந்து நம்ம அமைச்சு குடுக்குறோம். அது வந்து கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோ அப்படின்னு. ஒரு ஒரு கம்பெனிக்கு லோகோ பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு ஒரு பிராண்டுக்கு லோகோ இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ, அது மாதிரி வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் லோகோ இருக்குது அப்படின்னா, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இது வந்து ரொம்ப ஆண்டு பழமையான அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு 20,000 25,000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுமேரிய நாகரிகம்னு ஒரு நாகரிகம் ஆமா, இருந்திருக்கு. ஆமா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும், அந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு குறியீட உருவாக்கி, அந்த குறியீட குழந்தைகள் வந்து ஒரு 1 வயசு, 2 வயசு ஆனதுக்கப்புறம் தோல எடுத்துட்டு எலும்புல வந்து அந்த குறியீட வந்து பொறிச்சிருக்காங்க, அந்த நாகரிகத்துல. அவங்களோட எலும்புல. சிம்பல் வந்து அவங்கள எலும்புலயே இப்ப நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து 1 வயசு, 2 வயசு ஆச்சுன்னா காது குத்தி, மொட்டை அடிக்கிற கலாச்சாரம் நமக்கு இருக்கு இல்லையா? அது மாரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எந்த குழந்தை பிறக்குதோ, எந்த நட்சத்திரம் இருக்கும்போது பிறக்குதோ, அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேரு, அந்த குறியீட அமைச்சு, அந்த குறியீட வந்து இந்த குழந்தையோட எலும்புகள்ல வந்து பொறிக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல. இதுதான் நாளடைவுல மாறி மாறி பச்சை குத்துறது வந்து இப்போ டாட்டூவா மாறி போச்சு. இப்போ பச்சை குத்துறதெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. இப்போ டாட்டூவா நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டாட்டூஸ்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வந்து எனக்கு ஆந்தைய போடுங்க, எனக்கு சிங்கத்த போடுங்க, எனக்கு பாம்பு போடுங்க, இல்ல தேள போடுங்க நம்ம போய் பண்றோம் இல்லையா? அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு டாட்டூஸ் யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்க வைப்ரேஷன மாத்தி விட்டுரும். ஓ! அந்த அப்போ மாரி இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நம்ம லோகோ அமைச்சு குடுக்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லோகோ அப்படின்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் வச்சு தான் நம்ம இத அமைச்சு குடுக்குறோம். சரி. சரிங்களா? உங்க ஃபோட்டோ, பிறந்த தேதி, மாதம், வருடம் இருந்துச்சுன்னா, இத வச்சு எந்தெந்த பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, இதுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய கலர்ஸு, ஷேப்ஸு, அப்புறம் வந்து தானியங்கள், பஞ்சபட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள். ஒரு 15லருந்து 20 விஷயம் உங்களுக்கு கூடவே இருந்தா எப்படி இருக்கும்? ராசியா இருக்கும்ல, அத கண்டுபிடிச்சு, அத வந்து ஒரு கஸ்டமைஸ்டு லோகோவா கிரியேட் பண்ணி நம்ம குடுக்குறோம். இப்போ உங்களுக்கு ஒண்ணு நம்ம சரி, பண்ணி சரி. குடுக்குறோம். அந்த குறியீடு. இப்ப எனக்குன்னு ஒரு குறியீடு. நான் பொறந்த தேதி, எனக்கு ராசியான நிறம், ஸோ எனக்கான நம்பரு, எனக்கான தானியங்கள், எனக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ, என்னோடது குறியீடு ஒரு ரெடி பண்றோம். அந்த குறியீட எப்படி சார் பயன்படுத்துறது? ஆக்சுவலா குறியீடு அப்படின்னு வாங்கிட்டு, இப்போ ஒரு ஒரு ராசி மோதிரமே நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். வாங்கி போடுவோம். சரியில்லைன்னா கழட்டி போடுவோம். நினைக்கும்போது போடுவோம். அதுக்கப்புறம் அத தூக்கி ஓரத்துல போட்டுருவோம். மறந்தே போயிருவோம். அது இருக்கா இல்லையான்னு மறந்தே போயிருவோம். இப்ப குறியீடுன்னு ஒண்ணு நம்ம இந்த மாரி ரெடி பண்றோம் சார். எனக்கு வேணும். எனக்கு எல்லாத்தோட பவருமே வேணும். ஸோ நெறைய விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்னு இந்த குறியீட ரெடி பண்ணி வாங்கி போடுறவங்க, இந்த குறியீட எப்படி பயன்படுத்தணும்? அதாவது இந்த குறியீடு என்பது இது ஆன்மாவை ரிலேட் பண்ண ஒரு குறியீடு. சரிங்களா? இது வந்து இந்த ஆன்மா வந்து இந்த ஆன்மா இந்த பேருடையது, இந்த தேதி மாதத்தில பிறந்திருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம குறியீடே உருவாக்குவோம். அந்த சிம்பலே லோகோவே உருவாக்குவோம். அந்த லோகோ என்னன்னா, நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி நீங்க ஒரு ஃபார்ம்ல வந்து அத வச்சுக்கணும். இப்போ நம்ம லோகோ அமைச்சு குடுக்குறோம்னா, அது ஃபைலா அமைச்சு குடுக்குறோம் அப்படின்னா, அத டவுன்லோட் பண்ணி மொபைல் ஸ்க்ரீன்ல, டிஸ்ப்ளேல, டிபில அந்த மாரி வச்சுக்கலாம். நீங்க ஆஃபீஸ் இருக்குன்னா ஃப்ரேம் பண்ணி உங்க சீட்டுக்கு ஆப்போசிட்ல உங்க கண்கள்ல பார்த்துட்டே இருக்கணும். நெறைய பேர் பிசினஸ் கார்டு, விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, விசிட்டிங் கார்டுல பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கார்ல ஸ்டிக்கர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. கார்ல ஃபோட்டோஸா வச்சுக்கிறாங்க. நீங்க எங்க திரும்பினாலும் அந்த லோகோ வந்து உங்க கண்ல பார்த்துட்டே இருக்கணும். சில பேர் அந்த லோகோவ டாட்டூஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. டாட்டூஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எந்த ஃபார்ம்ல வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க கண்களால பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குறியீடுக்கு வந்து பவர் என்னன்னா, கண்கள் மூலியமாக தான் அது வந்து பிரெயின தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள், ரைட் பிரெயின ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில தான் இருக்கு. ஸோ இது கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோன்றதுனால இதில என்ன ஒரு ஸ்பெஷல் அப்டின்னா, இப்போ உங்களுக்கு அமைச்சு குடுக்குற லோகோவோட படத்த உலகம் முழுக்க அதே படத்த வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா இது கஸ்டமைஸ்டு. இப்ப இருக்காது. எங்கேயுமே இருக்காது. எங்கேயுமே இருக்காது. இப்ப நாங்க 2000 லோகோ பண்ணியிருக்கோம்னா 2000மும் வேற மாரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் வேற மாதிரி ஆமா. இருக்கும். ஒவ்வொன்னும் தனித்தனி ஆன்மா இல்ல. இப்ப உங்க வீட்ல 4 பேர் இருக்கீங்க. அப்பா, அம்மா 2 குழந்தைங்க. இதெல்லாம் பிளட் ரிலேஷன் தான் சொல்லுவாங்க. இது ஆமா. சோல்மேட்ஸ் கிடையாது. ஆமா. அப்போ அப்பா ஒரு ஆன்மா, அம்மா ஒரு ஆன்மா, பையன் ஒரு ஆன்மா, பொண்ணு ஒரு ஆன்மா. வேற வேற இல்ல. கைரேகை அதுதானே மாறுது. 4 பேருக்கும் பிரிண்ட் மாறும் இல்லையா? அப்ப 4 வெவ்வேறு ஆன்மா. அப்ப 4 பேருக்கும் 4 லோகோ வரும். ஓகே. ஸோ அத அவங்களோடயே யூஸ் பண்ணணும். அவங்களோடயே மறைஞ்சிரும். அது மறைஞ்சிருச்சு அப்டின்னா, அத தூக்கி போட்டுற வேண்டியது அவ்வளோதான். வேற யாருக்கும் அத டூப்ளிகேட் பண்ண முடியாது. டூப்ளிகேட் பண்ணி குடுத்தாலும் அது யூஸ் கிடையாது. ஸோ இதுதான் கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோ. இந்த குறியீடு தான் நம்மளுடைய ஃபுல்லு வெல்த்து, ஹெல்த்து, ஆரா, அமைதி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, சோல் எல்லாத்துக்குமே வந்து ரைட் பிரெயின் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்ம் ஆஃப் கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோ தான். ஏன் அப்டின்னா, இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆன்மீக சின்னங்கள்ல இருந்து பொதுவான விஷயங்கள்.
அது இப்போ ஸ்வஸ்திக்கு பொதுவானது, மேல் ஸ்வஸ்திக் பொதுவானது, ஃபீமேல் ஸ்வஸ்திக் பொதுவானது. அது மாதிரி இதெல்லாம் பொதுவானதாக இருக்கும்போது எனர்ஜி நம்ம குடுக்குது. சரிங்களா? அப்போ நமக்கே ஒண்ணு ரெடி பண்ணா எப்படி இருக்குன்றது தான் நம்மளுடைய ராசிக்கான லோகோன்னு நம்ம சொல்லிக்கலாம் அத. இப்ப நம்ம ராசிக்கான குறியீட நம்ம ரெடி பண்ணிடுறோம் சார். நீங்க சொன்ன மாரி செவத்துல ஒட்டிக்கலாம். நம்ம கண் பார்வையில பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஒரு விஷயம் ஏதாவது பார்த்து ஒரு ஒரு கையில போடுற மணியாக இருக்கட்டும், கழுத்துல போடுற மாலையாக இருக்கட்டும், இது எனக்கு ராசியா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த ராசியா இருக்குன்னு ஒரு பொருள யூஸ் பண்றதுக்கும், நம்ம குறியீட வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் சார்? அதாவது என்னன்னா, குறியீடுல எல்லா உங்க ராசியான விஷயங்கள் எல்லாமே குறியீடுக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்துருவோம். சரிங்களா? இப்போ ஒரு 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 கல்லு உங்களுக்கு 3 ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். கிரக கல்ல ஒரு 3 கல்லு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த 3 கல்லோட படமும் அந்த குறியீடுக்குள்ள வந்துரும். ஓ! அந்த குறியீடுக்குள்ள கலர் வரும்னா, கலர் உங்களுக்கு எனர்ஜி குடுக்கக்கூடிய கலரும் வந்துரும். இது என்னன்னா, இதான் சொல்றேன்ல, சின்ன வயதில அமைச்சுக்கிட்டா வயசான வரைக்கும் ஒரே லோகோ தான். இது வந்து மாறாது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த கல்ல மாத்தணும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த இத மாத்தணும்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் இது வரவே வராது. ஏன்னா ஆன்மான்றது நீங்க சின்ன வயசுல இருந்தாலும் அதே ஆன்மா தான். நடுத்தர வயதா இருந்தாலும் அதே ஆன்மா தான். ஆன்மா மாறப்போறதில்ல. அப்போ ஒவ்வொரு சோலுக்கான குறியீடுன்றனால, இதுல எல்லாமே வந்துரும் உள்ள. உங்களுக்கு சப்போர்ட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே உள்ள வந்துருவாங்க. அப்போ அது எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த குறியீட வந்து நம்ம அமைச்சு குடுத்துட்டுருக்கோம். ஸோ இத நீங்க பார்க்க ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இந்த குறியீட நீங்க பார்க்குறீங்க. இதே குறியீட வேற ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னம்மா நல்லா இருக்கு, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த குறியீட பார்த்து சொல்லல, இன்டைரக்ட்டா உங்கள பத்தி சொல்றாங்க. ஓ! ஓகே. நல்லா இருக்கு, அழகா ஆனா இருக்கு, சூப்பரா அவங்களுக்கு இருக்கு. தெரியாதுல்ல. அது நம்மளோட குறியீடுன்னு தெரியவே தெரியாது. தெரியாது. பார்க்கும்போது அப்படி தெரியும். அவ்வளோ ஒரு அழகா, ஒரு நேர்த்தியா, வித்தியாசமா இருக்கிறது இல்லையா? இப்போ எல்லார் வீட்லயும் சாமி படம் இருக்கு. உங்க வீட்ல இருக்க சாமி படம்லாம் என் வீட்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதே தான் இருக்கும். முருகன்னா உங்ககிட்ட எப்படி இருக்கும், அதே மாரி நான் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாரி ஸ்ரீ சக்ரா, காளி யந்திரா, மகா யந்திரான்னு தகடெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, அதுவும் என் வீட்ல இருக்கு. 2மே ஒரே மாரி தான் இருக்கும். அப்போ உங்க வீட்ல இருக்குது, என் வீட்ல இருக்கு. ஆனா ரிசல்ட் என்ன அப்படின்றது விஷயம். அப்போ எந்த தெய்வம் சப்போர்ட் பண்ணும், எந்த சக்கரம் சப்போர்ட் பண்ணும், எந்த குறியீடு சப்போர்ட் பண்ணும்னு தெரியாது. கடைசியில வந்து இப்போ ஆந்தை, பாம்பு அது மாரிலாம் கொண்டு வந்துட்டோம். இப்போ அதுவும் என் வீட்ல இருக்கு. இதெல்லாமே காமன். சரிங்களா? இப்போ இதுல எது ஆமையா, வந்து உங்களுக்கு வந்து ஆந்தையா அப்படின்றதெல்லாம் விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் வைத்து எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் பண்ணி குடுக்குறோம். எல்லா மதத்துக்காரங்களுக்கும் பண்ணி குடுக்குறோம். இதுல சார் இதுல வந்துட்டு அந்த குறியீடுன்னு பார்த்தா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்குமா? இல்ல எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்குமா பார்க்கறதுக்கு? இல்ல டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டிவ்னு சொல்லக்கூடிய இப்போ எனக்கு ஒரு 3 கலர் சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கங்களேன் எனர்ஜி. அந்த 3 கலர் அது உள்ள இருக்கும். அதுக்குள்ள கொண்டு வந்துருவோம். ஸோ அது மாரி உங்களுக்கு ஒரு 2 கலர் தான் சப்போர்ட் பண்ணுதுன்னா, அந்த 2 கலர் அது உள்ள கொண்டு வந்துருவோம். பிளாக் அண்ட் ஒயிட்ட விட்டுருங்க. அதுவும் நடுவுல வரும். அது வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதில்ல. மேஜரா கலர்ஸ் எடுத்துக்கிறது வந்து அந்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ அது மாரி போட்டீங்கன்னா, நீங்க அடிக்கடி அத யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொன்னீங்க டாட்டூவா போட்டுப்பாங்க. சில பேர் வால்ல ஒட்டி வச்சுப்பாங்க. கண்லயே பார்த்துருப்பாங்க. மொபைல் ஸ்க்ரீன்ல வச்சுப்பாங்க. சில பேர் பார்த்தா ஒரு விஷயம் எப்படின்னா சில டாலர்ல போட்டுப்பாங்க. மோதிரமா பண்ணி போட்டுப்பாங்க. அந்த மாதிரியும் இந்த குறியீடுகள யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். பட் அந்த ஃபார்ம்லலாம் நீங்க இத கொண்டு வர முடியுமான்னு டெக்னாலஜி எனக்கு தெரியல. இது நீங்க பிரிண்ட் போட்டு இது வால்பேப்பரா பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். பிசினஸ் கார்ட்ல போட்டுக்க முடியும். டாட்டூவா போட்டுக்க முடியும். மொபைல் ஸ்க்ரீன்ல வச்சுக்க முடியும். இதெல்லாம் ஈஸி. சரிங்களா? வேற மோதிரம், டாலர்லாம் இந்த ஃபார்மட்ட கொண்டு வரதுக்கான விஷயங்கள இன்னும் யாரும் பண்ணல. ஸோ இதுவே நமக்கு போதுமான ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே. அந்த குறியீடு இப்ப ஆல்ரெடி அந்த குறியீடு நம்மளோட லக்கி சாம்ப் நம்ம கூடயே வச்சுக்க போறோம். எப்ப பார்த்தாலும் ஒரு குட் வைப், குட் ஆரா நம்மள சுத்தி வந்துட்டே இருக்க போகுது. ஸோ அத மெருகேத்துற மாதிரி அதுக்குன்னு ஏதாவது மந்திரங்கள் இருக்கா? அதுக்கு ஏதாவது சொல்லணுமா? இப்ப ஸ்லோகன் ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகன்ஸ் இருக்கா? இல்ல இதுல வந்து மந்திரங்கள், ஸ்லோகங்கள், பீஜங்கள் இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா, உங்களையே நீங்க வணங்குனீங்க, உங்களையே நீங்க பிரைஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களையே நீங்க அடிக்கடி பார்த்து புகழ்ந்துக்கிறீங்கன்னா, அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி. நம்மள மதிச்சுக்கணும். நம்மளுடைய அழகா இருந்தாலும் சரி, நம்ம போடக்கூடிய உடையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சிந்தனைகள வந்து நம்மளே பாராட்டிக்கிறதுன்றது தான் ஒருத்தரோட முக்கியமான ஒரு வளர்ச்சியே. அதுதான் இந்த லோகோவா ரெப்ரசென்ட் பண்ணி குடுக்குறோம். அப்ப நீங்க இந்த லோகோவ பார்க்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த லோகோவ பூஜை ரூம்லயே வச்சுடுறாங்க. வச்சுட்டு அதாவது நம்மளையே நம்ம பூஜை பண்ணிக்கிறது. இப்ப நான் என்னையே நான் பூஜை பண்ணேன், என் ஃபோட்டோவ மாட்டிட்டு பூஜை போட்டா ஒத்துப்பாங்களா? நான் தயாரா இருக்கேன். வீட்ல இருக்கவங்க ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ரைட்டா? அப்ப என்னன்னா, என்னுடைய இமேஜ நான் வந்து பூஜை பண்ணிப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியத நான் பூஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதுக்கு நான் கற்பூரம் காட்டுறது, அதுக்கு நான் எலுமிச்சை சுத்தி போறது, என்னோட கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட எனர்ஜிய நான் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அப்ப கிளென்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்டின்னா, என்னோட ஆன்மாவும் ஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சுரும். சூப்பர்.
ஸோ சில பேர் நிறைய சிக்கல்கள்ல சிக்கியிருப்பாங்க. இப்ப தொழில்லயா இருக்கட்டும், கடன் வாங்கி ரொம்ப பிரச்சனையா இருக்கும். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அவங்க கையில பணம் எல்லாம் நிக்காது. இந்த மாதிரியான குறியீடுகள், எனக்கு இதெல்லாம் சரியா இருக்கும். இந்த குறியீடுகள யூஸ் பண்ணா அவங்களுக்கு மாற்றங்கள் வந்து அவங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடியுமா? கண்டிப்பா எல்லா விதமான ஒரு ஆன்மா வந்துருச்சு, பிறப்பெடுத்தாச்சு. சரிங்களா? அது வந்து வாழ்றதுக்குள்ள அது என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ எல்லா விஷயமும் அதுல இருக்கு. சரிங்களா? அத வந்து ரொம்ப கஷ்டமான விஷயத்த வந்து ரொம்ப லேசா மாத்தி குடுக்குறது தான் இந்த குறியீடோட வேலை. ஓகே. இப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம இப்ப எல்லா நம்பிக்கையிலயும் இருக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த கல்ல போட்டா எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்றது கல்லு ஆமா. போடுறவங்க சில பேர் இருக்காங்க. 10 கையிலயும் சில பேர் போட்டுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கலர யூஸ் பண்ணா இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆயிடும்ன்னு சொல்லி கலர யூஸ் பண்றாங்க. சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு நம்பர சொல்லுங்க. இந்த நம்பர் மொபைல் நம்பர மாத்திட்டா எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடுது. ஒரு மொபைல் நம்பர் தொலைஞ்சு போச்சு. அது தொலைஞ்சு போனதுல நான் நல்லா இருக்கிறேன். அப்படின்னு தனித்தனியா வராங்க. கலருக்கு தனியா, கல்லுக்கு தனியா, நம்பருக்கு தனியா வராங்க. அதுக்கப்புறம் வந்து வீடு வந்து எனக்கு எந்த நம்பர்ல குடி போகணும் இப்படி ஒருத்தவங்க வராங்க. இப்போ வாஸ்துக்கு வருவாங்க. ஜியோபதிக் இது மாரி தனித்தனியா தேடுறாங்க இல்லையா? ஆமா. ஒரு ஒரு இடத்த பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்த படிக்க படிக்க இது நடந்தா நல்லா இருக்குமா? அது நடந்தா நல்லா இருக்குமான்னு வராங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நீ தனித்தனியா ஒரு ஒரு விஷயத்த தேடுற இல்லையா? உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து குடுக்குறோம். அப்ப என்ன ஆகும்னா ஹெல்த் அதான் சொன்னேன் இல்லையா? அது ஹெல்த் அமைதி அப்படின்ற ஒரு விஷயம், நிம்மதி அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றது தான் இந்த ஹியூமன் லோகோ. சூப்பர் சார். சரிங்களா? அந்த மாரி வந்துட்டீங்கன்னா, நீங்க அத மட்டும் யூஸ் பண்ணா போதும். நீங்க வேற எதையுமே தேட வேண்டியதே இல்ல. இப்ப இந்த குறியீடுல கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அந்த குறியீடு நம்ம வாங்கிட்டோம் சார். இப்ப வந்து ஒரு வேலை ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம வேற திசைக்கு போறோம். வேற ஊருக்கே போறோம். வேற நாட்டுக்கே போறோம். அப்ப இதே குறியீடு தான் நம்மளுக்கு அங்க கொண்டு போயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இப்போ இங்கருந்து நம்ம வெளிநாட்டுக்காரங்களுக்குலாம் அமைச்சு குடுக்குறோம். ஏன்னா நம்ம நம்ம வந்து இமேஜ் ஃபைலா தானே அனுப்புறோம். ஏன்னா இந்த மாரி கேள்விகள் வரும். இந்த குறியீட நான் வெளியூர் எடுத்து எந்த போய் யூஸ் நாட்ல பண்ணலாமா? இருந்தாலும் எங்க சரி, இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ண அமெரிக்கால இருக்கிறவங்க, ஜப்பான்ல இருக்கவங்க, ஜெர்மன்ல இருக்கவங்களுக்குலாம் நம்ம பண்ணி குடுத்துருக்கோம் இங்கருந்து. ஓகே. ஸோ அவங்களோடது ஆன்மா தானே அது. அந்த ஆன்மா எங்கெல்லாம் சுத்துதோ அது கூடயே தான் போகுதுங்க. அந்த அந்த குறியீடும் கூடயே தான் கொண்டு போறாங்க. இதுக்கு நிலமோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் எதுவுமே வெளிநாடு, வெளியூர், உள்ளூர்லாம் கிடையவே கிடையாது. ஓகே. எந்த நாட்ல இருந்தாலும், ஆணா, பெண்ணா இருந்தாலும், குழந்தைகளா இருந்தாலும், வயசானவங்களா இருந்தாலும், ஏதாவது ஒரு பர்ப்பஸ் வச்சிருப்பாங்கல்ல அவங்க. ஆமா. இப்போ வயசானவங்க அப்டின்னா, அவங்களோட தாட் ஒண்ணு இருக்கும். இத நான் பண்ணணும். நான் நல்லபடியா இத பண்ணி முடிக்கணும். அப்டின்னா அந்த குறியீடு சப்போர்ட் பண்ணும். ஓகே. இதே யங்ஸ்டரா இருக்காங்க. நான் இது ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்டின்னா, அந்த குறியீடு சப்போர்ட் பண்ணும். இல்ல எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த மாரி ஒரு ஸ்கோர் பண்ணணும். இந்த மாரி நான் கிராக் பண்ணணும் அப்டின்னா, அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிசினஸ் பண்றாங்களா? எனக்கு ஒரு வருஷத்துல இந்த டார்கெட் இருக்கு. சப்போர்ட் பண்ணுது. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். ஒரு மெடிடேஷன் பண்ணணும்னா, இந்த குறியீடையே அவங்க மைண்ட்லுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கிட்டு மெடிடேஷனும் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க மனம் வந்து ஒரு ஒரு விஷயத்துல ஒருமுகப்படும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்டேட் வந்து மெடிடேஷனோட பேஸான ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்டேஷன்ல நீங்க நினைக்கக்கூடியத அச்சீவ் பண்ணணும்னா, உங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும்னா, இந்த லோகோவ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என் லோகோ நான் பார்த்துடுறேன் அப்படின்னாவே ஒரு சந்தோஷம் வந்துரும் எனக்கு. கண்டிப்பா. என் லோகோ வந்து எப்பவுமே எனக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாரி நான் சில விஷயத்துல யோசிப்போம். பார்க்கும்போது என் மைண்ட வந்து ஒருமுகப்படுத்திரும். அந்த ஃபார்முக்கும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா இந்த ஹியூமன் எனர்ஜி லோகோ வந்து சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா. இப்போ ஒரு ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்லியிருக்கீங்க. தலையெழுத்தும் இந்த குறியீடும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னும் நெறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, மகிழ்ச்சி.